பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நீரகற்றும் வினைகள். எதை பற்றினோட நீரகற்றும் வினைகள் அப்படின்னா எத்திலீன் கிளைக்காலை பற்றி பார்க்க போகிறோம். 773 கெல்வின் வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த இது ஈபாக்சைடை தருகிறதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை 1,2 டயால 773 கெல்வினில் வெப்பப்படுத்தும் போது வாட்டர் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 1,2 ஈபாக்சைத்தீன் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீர்த்த கந்தக அமிலம் அல்லது நீரற்ற ஜிங்குளோரைடு அதிக அழுத்தத்தில் மூடப்பட்ட குழாயில் வெப்பப்படுத்தும் போது அசிட்டால்டிகைடு உருவாகிறதுன்னு சொல்றாங்க. எத்தன் 1,2 டயால் நீரற்ற ஜிங்க் குளோரைடு அந்த இடத்துல H2O வந்து வெளியே போயிட்டு எத்தினால் அதாவது பைனல் ஆல்கஹால் கிடைக்குது. இதை இடமாற்றமைவு செய்யும் போது எத்தனால் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. CH2 CH இந்த இடத்துல வந்து H2O வந்து வெளியே போயிடுது. H2O வெளியே போகிறதுனால இந்த பாண்டு இங்கே இந்த H இங்கே வந்துடுது. அப்போ பாண்ட் CH2 பாண்ட் CH பாண்ட் OH O பாண்ட் H இதை இடமாற்றமை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது எத்தனால் கிடைக்குது. அதாவது இந்த மாதிரி பிராக்கெட் போட்டால் இது நிலையற்றது இடைநிலை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடர் H2SO4 வாழை வடிக்கும் போது கிளைக்கால் டை ஆக்சைனை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தன் 1,2 டயால தான் இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். அப்போது அடர் H2SO4 பண்ணும்போது 2H2O வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் H2O வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1,4 டை ஆக்சைன் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீர்த்த கந்தகம் நீரற்ற ஜிங்க் குளோரைடு அதிக அழுத்தத்தில் மூடப்பட்ட குழாயில் வெப்பப்படுத்தும் போது அசிட்டால்டிகைடு உருவாகிறது. CH2 பாண்ட் OH CH2 பாண்ட் OH இந்த இடத்துல H2O வந்து வெளியே போகுது. அப்போ CH2 டபுள் பாண்ட் H பாண்ட் O பாண்ட் H இந்த இடத்துல இடமாற்றமை செய்யும் போது இந்த H வந்து இங்கே போயிடுது. இந்த டபுள் பாண்டு வந்து இங்கே வந்துடுது அப்படின்னு சொல்லி அப்போ CH3 பாண்ட் CHO அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனால் கிடைக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.